ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்பார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்வோம். தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காவல்துறை சகோதரர்களுக்கும், காவல்துறைக்காகவும் சேர்த்து போராடி கொண்டிருக்கும் மக்கள் பாதையினுடைய தோழர்கள் அத்துணை பேருக்கும் புச்சட்டி ராஜ்மோகனின் தமிழ் வணக்கம். 26 கோடி வருடங்களுக்கு முன்பு 26 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் இருந்து அழிந்து போன ஒரு உயிரினத்தின் பெயர் டைனோசரஸ். சுதந்திரம் கிடைத்த 71 ஆண்டுகளில் இந்த நாட்டில் செத்து கொண்டிருக்கும் இன்னொரு உயிரினத்தின் பெயர் நேர்மை. நேர்மை நேர்மை செத்தே போச்சு. சமீப காலமாக கடந்த ஒரு 3 மாதங்களாக இந்தியாவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த பல்கலைக்கழகத்திலும் ஒரு தலித் மாணவர் தாக்கப்படவில்லை. மத சண்டைகள் இல்லை, சாதி பிரிவினைகள் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த நாட்டில் ஒற்றுமை வந்து விட்டதா? இல்லை இல்லை, இந்த நாட்டிற்கு தேர்தல் வந்து விட்டது, வேறொன்றும் இல்லை. தினந்தோறும் 18-20 வயசுல உலகெங்கும் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய வயசு. கவிதைகள் பாடிக்கொண்டு, பாடல்கள் பாடிக்கொண்டு உலகத்தை சுற்றி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வயசு. ஆனால் தமிழ் சமூகத்து பிள்ளைகள் தினந்தோறும் 1008 பிரச்சனைகளோடு மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 1008 பிரச்சனைக்கும் அன்னை மடியாக இருக்கக்கூடிய ஆதார பிரச்சனை நேர்மையின்மை. அநியாயமாக ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செவ்வாய் கிரகத்தில் இருந்தா வந்தார்கள். இல்லை இல்லை, நமது பொதுஜனம் 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய லைசன்ஸுக்கு 5000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில இருந்து வருகிறார்கள். இந்த ஊழல் நேர்மையின்மை நமது வீட்டில் இருந்து பிறக்கிறது. நமது தோழர் செந்தில் ஆறுமுகம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, எம்பி எலெக்ஷனுக்கு 70 லட்சம் தான் செலவு பண்ணோம், 70 கோடி செலவு பண்றாங்கன்னாரு. எனக்கு 70 லட்சம்னப்பே நெஞ்சொலி வந்துருச்சு. 70 லட்சம் கிடைச்சா நான் ஊரை பக்கம் தாண்டி ஒரு வீடு கட்டி பெட்டி கடை போட்டு ஓடி போயிருவேன். கோடிக்கெல்லாம் எத்தனை சைபர்னு தெரியாத இளைய சமூகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பணம் என்பது ஒரு நுகர்வு பொருளாக மாறி போனது. 70 கோடி செலவு செய்து ஒரு பதவியை வாங்க துடிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பதவிக்கு பின்னால் எத்தனை ஆயிரம் கோடி வணிகம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க 4030 எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கின்றன. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம்னா 2000 பெண் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டாம்? 400 எம்எல்ஏக்கள் கூட பெண் எம்எல்ஏக்கள் இல்லை. இந்தியா முழுக்க 400க்கும் அதிகமான எம்பி சீட்டுகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 543. அதில் ஒரு 200 எம்பி பெண்கள் இருக்க வேணாம்? 70 எம்பிகள் கூட பெண்கள் இல்லை. இப்படி ஆண் பெண் ஜெண்டர் பாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய சிக்கல், மிகப்பெரிய சிக்கல் நேர்மையின்மை. இயற்கை வளங்கள் சுரண்டலாக இருக்கட்டும். மணற்கொள்ளை என்பது என்ன வெறும் கொள்ளையா? இனிமே மணற்கொள்ளைன்னு சொல்லாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மறைமுக கொலை. ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை சுரண்டி எடுத்து வித்து அதன் மூலமாக வரக்கூடிய பொருளை ஈட்டி நாம் வீடு கட்டினா அந்த வீடு கட்டவும் ஆத்து மணல் தான் வேணும். அந்த வீட்டில் வாழ போகிற அடுத்த தலைமுறை சாவின் விளிம்பில் வாழும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நாம வீடுகளில் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் எப்படி வளர்க்குறோம்? தினந்தோறும் காலையில் நம்ம வீட்டுக்கு பால் பாக்கெட் வருதுங்கய்யா. ஒரு குழந்தை இருந்தால் பால் பாக்கெட் எடுத்துட்டு போய் அம்மா கையில் கொடுக்குது, நியூஸ் பேப்பரை கொண்டு போய் அப்பா கையில் கொடுக்குது. யார் சொல்லி கொடுத்தார் அந்த குழந்தைக்கு? ஏன் அப்பா போட்டா டீ குடிக்க முடியாதா? அப்பா சமைச்சா சோறு இறங்காதா? அப்பா துவைத்தால் இந்த செலவை செய்ய முடியாதா? ஆண் பெண் பேதம் என்பது நமது வீட்டில் இருந்து பிறப்பதை போலவே நேர்மை இன்மை என்பது நமது வீட்டில் இருந்து தான் பிறக்குது. லைசன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு பெட்டி கடைக்கு போறோம், பில்லு நமக்கு தெரியும், 190 ரூபா பில்லு வந்ததுன்னு தெரியும். அங்க இருக்கிற பையன் புது பையனா இருப்பான், 150 rupees அப்படிமா, 40 ரூபா லாபம், நல்லா ஏமாட்டான் அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டில் பால் பாக்கெட் போடுற பாட்டி கணக்கு தப்பா சொன்னா நேர்மையா ஒத்துக்குவோமா? மாட்டோம். கிடைச்ச வரைக்கும் லாபம் வாங்கிடுவோம். நாங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த பிராங்க் ஷோஸ்லாம் பண்ணுவோம். சமீபத்தில் ஒரு 2000 நோட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அந்த கேமராவெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ இருக்கு. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிட்டையர்டு எம்ப்ளாயி. அவர் பென்ஷனே நிறைய வாங்குறாரு, சொந்த வீடு. காலையிலே பக்தி மயமாக மேல் சட்டை கூட போடாமல் அப்படி மந்திரம்லாம் சொல்லி நின்றுட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கை கொடுக்கும்போது 2000 ரூபா வாங்கிக்கிறாரு. அப்போ அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது பாருங்க. அடாடா ஐயோ, 2000 ரூபாய் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, தம்பி சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவன் பேர் கூட தெரியாது அவருக்கு. நேர்மையின்மை இங்க இருக்கிறது. எடுத்து வச்சிருக்கிறோம் சோசியல் மீடியால. எல்லா விதமான மக்கள் மட்டத்திலும் நேர்மையின்மை இருக்கிறது. நமது வீடுகளில் இருக்கிறது, அலுவலகங்களில் இருக்கிறது. நாம எப்படி அவர்களை குறை சொல்ல முடியும்? தொலைநோக்கு பார்வை என்பது ஒரு சில தலைவர்களுக்கு இருந்தது. ஐயா கர்ம வீரர் காமராசருக்கு இருந்தது.
ஆனா அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா? இன்னைக்கு இப்ப இருக்கிற பசங்களை 2K கிட்ஸ் போய் கேட்டு பாருங்க, நேர்மைனா என்ன? திடீர்னு அதிர்ச்சி ஆயிடுவான். சார் அவுட் ஆஃப் சிலபஸ் சார், மை ஸ்கூல் வித்யாலயா சொல்லி கொடுக்கல. நேர்மைனா என்னமா? நேர்மைனா ஹமாம் சோப்புடாக்கன்னா சொல்லி கொடுக்குறானே. நேர்மைனா என்ன? செருப்பு தேய நடந்து நடந்து பொட்டல் காடாகிறது தமிழ்நாடு முழுக்க நடந்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு துவக்க பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி என்று ஆரம்பித்த காமராசரின் வாழ்வு நேர்மை. நேர்மைனா என்ன? சாவும் போது கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுருண்டு படுத்து கிடந்த இந்த நாட்டினுடைய ஒரே காவல்துறை மந்திரியான வாழ்ந்த தெய்வம் அதிசயம் கக்கஞ்சியினுடைய வாழ்க்கை நேர்மை. நேர்மைனா என்ன? நேர்மைனா என்ன? ரொம்ப இவர் குடைச்சல் கொடுக்கிறாரு, கொண்டு போய் நஷ்டத்துல நடக்கிற கோஆப்டெக்ஸ்ல தூக்கி போட்டா அதுல 30% லாபத்தை கொண்டு வந்தாரு ஐயா சகாயம். அவரது வாழ்க்கை நேர்மை. சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு, சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக் கொடுங்க. நானும் சினிமா பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன், ஆனா அதோட விட்டுறோம். வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோகமா, என்னன்னா செம்பருத்திக்கு கல்யாணமே ஆகல. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது. போஸ்டர்லாம் விட்டுறாங்க. 1 மாத காலமாக மண்ணை மலனாக்கிய இந்த மண்ணுக்காக போராடிய மண்ணின் மகன் முகிலனை காணவில்லை. அதுதான் இன்று தேசிய பிரச்சனை. கேள்வி கேட்க வேண்டும். வீடுகளின் பேசு பொருளாக இந்த சோசியல் ஆக்டிவிசம் வரணும். இவங்க மட்டுமே பேசிக்கிட்டு கூடாது. இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு பாவமா இருக்கு. ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியவர்கள் மக்கள், பொதுமக்கள், அவர்களின் சார்பாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய உடைப்பு அளப்பெரியது. நாம வீட்டில் இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? மீனாட்சி பாவம், செம்பருத்திக்கு கல்யாணம் ஆகல. இந்த நாடு உருப்படுமா? நேர்மை என்பதை ஒரு அறமாக, மனித ஒழுக்கமாக சொல்லித்தர வேண்டாமா? நேர்மை என்பதை ஒரு முக்கியமான நல்ல ஒழுக்கமாக சொல்லித்தர வேண்டாமா? இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த சொத்து என்னங்க? இந்த நொடி. நான் சொல்லும் போதே அப்படி போயிடும், திரும்ப வராது. இந்த காலம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்துக்கு எதிராக ஒவ்வொருவருக்கும் ஒரு கோபம் இருக்கு. இந்த நாட்டில் எல்லாமே சரியில்லை, இவ்வளவு ஊழல் இருக்கு, ஐயோ அவ்வளவு ஊழல் இருக்கு. எல்லாமே நமது வீட்டுக்குள் தான் இருக்கிறது. அழகா சொன்னார் ஐயா, மாற்றம் என்பது நம்மில் இருந்து பிறக்கட்டும். இருக்கிற ஒவ்வொருத்தரும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து. புச்சட்னி ராஜ்மோகனின் நன்றி. தமிழ் வணக்கம். வெல்லட்டும் புரட்சியாளர்களின் சிந்தனைகள். நன்றி. மக்களை போராட கூப்பிடுறதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் என்னன்னா, மக்கள் அமைதியான சூழலில் வாழ்வதற்காகத்தான் அரசு, அதற்காகத்தான் அரசாங்கம், அதற்காகத்தான் நிர்வாகம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகம் எப்போதும் போராட்ட உணர்விலேயே இருக்கிறது. எப்போவும் ஒரு விதமான ஒரு பயத்திலும், ஒரு அச்சத்திலும், ஒரு பதட்டத்திலும் இருக்கிறது. தமிழகம் ஒரு துண்டாடப்பட்ட மாநிலமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலையாமை. தொடர்ந்து அரசியலை மிக பெரும் கார்ப்பரேட் வியாபாரமாக மாற்றிவிட்ட இந்த தலைவர்கள் இப்போ இன்னமும் சரவணா ஸ்டோர் மாதிரி பெஸ்ட்டுன்னு மோடிலாம் விளம்பரம் பண்ணலையேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்தியாவே ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தேர்தலுங்கிறது ஒரு பெரும் வியாபாரமாக மாறிவிட்டது. அதுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் விளம்பரங்களுக்கு வேலை பார்க்குறாங்க. எதுக்கு விளம்பரம் பண்ணுவோம்? விற்காத பொருளுக்கு தானே விளம்பரம் பண்ணுவோம். தேர்தலுக்கு எவன் விளம்பரம் பண்ணுவான்? தேர்தலுக்கு எதுக்கு விளம்பரம்? உன்னுடைய வேட்பாளரை நீ தேர்ந்தெடுப்பதற்கு எதுக்கு விளம்பரம்? உன் வேட்பாளரோட நியாயமும் தரமும் நேர்மும் உனக்கு தெரிஞ்சால் போதாதா? இங்கே எல்லா பெரிய கட்சிகளுமே தன்னுடைய வேட்பாளர்களிடம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் 2 தான். நேர்முகத் தேர்வில், நேர்முகத் தேர்வுங்கிறதே அபத்தம், அதை விட்டுருங்க, நிறைய வாரிசுக்கு தான் போகுது, அது வேற. அந்த நேர்முகத் தேர்வில் 2 கேள்வி தான். முதல் கேள்வி, எவ்வளோ செலவு பண்ணுவேன்? 2வது கேள்வி, நீ என்ன சாதி? 2 கேள்வி தான். இதை தாண்டி வேட்பாளர் தேர்வுங்கிறது கிடையவே கிடையாது. அதை தாண்டி நான் கட்சிக்காகவோ ஒரு வேட்பாளருக்காகவோ நிச்சயமாக இதை பேசலை, அது தவறாக நினச்சிக்க கூடாது. இப்போ இந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் எடுத்து பார்த்தா மதுரையில் சு வெங்கடேசன் தோழர் நிற்கிறாரு. நான் அவருக்கு ஆதரவாலாம் பேசலை. பட் ஒரு எழுத்தாளர், ஒரு இளைஞர், ஒரு கீழடிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு தமிழன், ஒரு தளத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். ஓகே விடுங்க, அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசலை. பட் அந்த மாதிரி எத்தனை வேட்பாளர்களை நம்ம பார்க்குறோம் கட்சிகளில்?
இப்போ நார்மலாக நீங்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் எடுத்து பாருங்கள், அப்படி எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? அப்போது பெரும்பாலான வேட்பாளர்களை சாதி அடிப்படையிலும் பண அடிப்படையிலும் அதிகார அடிப்படையிலும் நிற்க வைக்கின்றன கட்சிகள். அப்படியே பார்த்து ஓட்டு போடுறாங்க மக்கள். அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ பணத்துக்காக ஓட்டு போட்டினா அவன் ஊழல் பண்ணுவான், சாதிக்காக ஓட்டு போட்டினா அவன் கலவரம் பண்ணுவான் இல்லையா? எந்த பணத்துக்காக நீ ஓட்டு போடுறியோ அந்த பணத்தில் அவன் ஊழல் பண்ணுவான். எந்த சாதிக்காக நீ ஓட்டு போடுறியோ அதை வைத்து அவன் பிரிவினையை செய்வான். நீ எந்த அதிகாரத்திற்காக நீ ஓட்டு போடுறியோ அந்த அதிகாரத்தையும் அவன் துஷ்பிரயோகம் பண்ணுவான். இதுதான் நீ அப்போ இந்த சாதிக்காக பணத்திற்காக ஒரு அந்தஸ்திற்காக ஓட்டு போடாமல் இருந்தால் இது எதுவுமே உனக்கு எதிராக பாயாது. நீ நேர்மைக்காகவும் தரத்திற்காகவும் அறத்திற்காகவும் ஓட்டு போடக்கூடிய ஒரு கல்வியை மக்களிடம் உருவாக்க வேண்டும். இதுதான் நான் மிக முக்கியமாக பேசுகிறேன். ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் போராட்டத்துக்கு வாங்க, நீங்கள் இதை, ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில் எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை நிலங்கள், அவ்வளவு பேர் பிரிஞ்சு கிடக்கிறான். அடிப்படை வசதிகள் இல்லாமல், வறுமையில், கல்வி இல்லாமல், வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் கிடக்காங்க. நீங்கள் அவங்கள தொட்டு தூக்கணும் அப்படின்னா முதலில் நம்மை போன்றவர்கள் அவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும். அதைத்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த நேர்மை தேர்தல் என்பதை ஒரு பெரும் பிரச்சாரமாக, ஒரு போராட்டமாக இப்போ அறப்போர் மாதிரி சட்ட பஞ்சாயத்து. ஏன்னா நான் ஒரே விஷயத்தை மட்டும் நம்புகிறேன். அரசாங்கம் இப்போதைக்கு இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அரசோ அதிகாரமோ நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யாது. இந்த மாதிரியான சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் தோழர்களும் தான் நிச்சயமாக இந்த தேசத்தை, இந்த மண்ணை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் உறுதியாக. மக்களிடமிருந்து தான் மக்கள் அதிகாரம் உருவாக வேண்டும், மக்கள் ஜனநாயகம் உருவாக வேண்டும். அப்படி மக்கள் பாதைங்கிற அந்த பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே மக்கள் பாதையில் செல்லும்போது தான் மக்களுக்கான ஜனநாயக புரட்சியை, சோசலிச புரட்சியை, சமத்துவ புரட்சியை நாம் உண்டாக்க வேண்டும். அதனால் மார்க்சின் சிகப்பையும் அம்பேத்கரின் நீலத்தையும் பெரியாரின் கருப்பையும் இணைத்து நிறமற்ற, நிறங்களற்ற சமத்துவத்தின் ஒரு அரசை உருவாக்குவதற்கு நியாயமான, நேர்மையான ஒரு தேர்தலை முன்வைக்க நம்மை போன்ற தோழர்கள் இணைந்து இதை ஒரு பெரும் பிரச்சாரமாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதே மாதிரி தோழர் சொன்னது மாதிரி நான் நேரடியாக சொல்கிறேன், சகாயம் தோழர் மாதிரியானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வர வேண்டும். இதில் தொடர்ந்து நிறைய பேர் அவர் அரசியலுக்கு வரணும், இவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது, சகாயம் தோழர் மாதிரியானவர்கள், அறப்போர் மாதிரியானவர்கள் எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு அரசியலுக்கு வரணும். சட்ட பஞ்சாயத்து வர நீங்கள் தான் அரசியலுக்கு வரணும், நீங்கள் தான் மக்களுக்கான அரசியலை வரணும், தேர்தலை எதிர்கொள்ளணும். அப்போது மக்கள் நம்மை நோக்கி வருவதற்கான எல்லா விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். தோழர்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் இதை இங்கே தலைநகரில் மட்டும் இல்லாமல் மக்கள் பாதை தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களுக்கும் சென்று இதை ஒரு பிரச்சாரமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு வியாதி உண்டுங்க. என்னன்னா, இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோன்ற வியாதி. ஒரு கட்சி சிம்பிளுக்கு கண்ணை மூடின்னு போயிட்டு ஒரு சிம்பிளில் போயிட்டு குத்த வேண்டியது. அந்த கட்சிக்காரங்க யாரை ஒரு தொகுதியில் நிற்க வச்சிருக்காங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க மேலே என்ன கிரிமினல் கேஸ் இருக்கு, அவங்களோட சொத்து விவகாரம் என்ன, இதை பற்றி எந்த விஷயமே தெரியாது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட போறீங்க. என்னது, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த தருணத்தில் ஒரு சின்ன ஹோம்ஒர்க், ஸ்கூல்லலாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க். ஜனநாயக கடமை என்னன்னா, உன் தொகுதியில் யார் யார் நிற்கிறா, அவன் நல்லவனா கெட்டவனா, அவனை பார்த்து ஓட்டு போடணும். அதை கூட நம்ம பண்ணலன்னா அப்ப யார் ஆட்சி பண்ணிட்டு இருப்பா? இருக்கிறதுலயே கொள்ளை அடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, சூறையாடுறவங்க, இவங்க எல்லாம் நிக்க வைக்கிறாங்க. கண்ணை மூடினவங்க ஓட்டு போடுறோம், அதுக்கப்புறம் குத்துதே கொடையுதேன்னு கத்தின்னு இருக்கிறோம். இதான் ஜனநாயகமா? இதுக்குதான் நேர்மையான அரசியல்ன்ற இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமாகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சிக்காரங்கெல்லாம் நம்மள ஒரு விஷயம் நம்ப வச்சிட்டாங்க, கட்சின்னு ஒன்று இருந்தாதான் நாட்டை ஆள முடியும். ஆக்சுவலா அதுவே பொய். அது தெரியும்ல, கட்சின்றதே ஒன்று தேவையில்லை. நம்மளோட இறையாண்மை கட்சியற்ற இறையாண்மை. நம்மளால கட்சி இல்லாம வின் பண்ணி கூட பண்ண முடியும். இல்லைன்னா சுயேட்சையா ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க முடிய முடியாதா இல்லையா? என்ன அப்ப 234 நல்லவங்களை நீங்க தேர்ந்தெடுத்து அமைச்சிங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாடு உருப்பிட்டுமா உருப்பிடாதா? அப்புறம் கட்சி என்ன மண்ணாங்கட்டி போடலங்க புண்ணாக்குன்னு நான் கேட்கிறேன். ஏன் கட்சி கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, இது யோசிச்சு பாருங்க.
ஸ்டெர்லைட் விவகாரம் என்ன, ஒரே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், சரியா, அவங்களுக்காக மக்களை எதிர்த்து ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படின்னா அப்ப நார்மலா என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்பெனி வந்து ஒரு கட்சியோட தலைமைக்கு அவங்கள செட்டில் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அது எந்த கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சியெல்லாம் நான் சொல்ல வரல. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி தான். பட் ஆனா 234 நல்லவங்களை நீங்க தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்புறீங்கன்னு வச்சுங்க, அவன் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போயிட்டு காசு கொடுத்தாகணும், அவன் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் மனசை மாத்தி ஆகணும், எனக்காக நீ வேலை பண்ணுன்ட்டு. அதனால தான் இந்த கட்சின்றது மிகப்பெரிய சாபக்கேடா மாறிடுச்சு நம்ம ஜனநாயகத்தில். இதை நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா இப்போ ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதுல ஒருத்தர் தப்பு பண்றாரு, அவர் எம்எல்ஏவோ இல்லை மந்திரியாவோ இருக்கிற தப்பு பண்றாருன்னா, ஒரு ஊழல் பண்றாரு, அந்த ஊழல் வெளிக்கொண்டு வரும் அப்படின்னா ஒட்டுமொத்த கட்சியை சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா இதே ஒரு 234 பேர் தனித்தனியா நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுல 1-2 பேர் கொஞ்சம் பேரை வந்து மந்திரிகளா சூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க, அவனை வேலையை விட்டு தூக்க பார்ப்பாங்க, உன் மந்திரி இதுல இருந்து ஒரு சீட்ல இருந்து உனக்கு கீழே இருப்பாங்க, ஏன்னா அடுத்தவங்க ரெடியா இருக்கான் அந்த போஸ்டர் எடுக்கிறதுக்கு. ஆனா கட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா என்ன ஆகுது, ஒட்டுமொத்த கட்சியை சேர்ந்து அவர் சப்போர்ட் பண்றாங்க, ஊழல் பாட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, ஒரு மாஃபியா இருக்கு, மணல் மாஃபியா இருக்குன்னா வெறும் ஆளுங்கட்சி மட்டும் தான் அவன் காசு கொடுக்குறான்னு நினைச்சுக்கிறீங்களா? அதே சமயத்தில் எதிர்கட்சிக்கும் போதா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்கள கொண்டு வந்தான்னா அது நிறுவனம் நினைக்கிறோம். அவன் என்ன பண்றான், இந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தான்னா எதிர்கட்சி இவ்வளவு கொடுத்தான்னா அடுத்த வாட்டி இவங்க மாறும்போது இவங்களுக்கு அவ்வளவு வருது, இவங்களுக்கு கம்மியா வருது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இவ்வளவுதான். நம்ம தான் முட்டாள்தனமா இவங்களை நம்பி நம்மளோட ஜனநாயக கடமை என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கணும், எப்படி ஓட்டு போடணும்ன்றதே ஒரு கேள்வியா இருக்கு. நிறைய சுயேட்சைகள், நிறைய நல்லவங்க நிக்கிறாங்க. முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க தொகுதியில யார் யார் நிக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய எல்லா டீடைல்ஸும் எடுத்து பாருங்க. எல்லாருமே இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல அவங்கள பத்திய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு, அவங்களுடைய அசட் டீடைல்ஸ் இருக்கு, எவ்வளவு சொத்து விவகாரம் மொத்தமும் இருக்கு. நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு தெளிவா ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல வரோம் இல்லையா? இந்த கட்சிக்கு ஓட்டு போட, அந்த கட்சிக்கு ஓட்டு போட நம்ம சொல்ல வரல, இதை தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால தான் நேர்மையான அரசியல். ஏன்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் அதுக்கு பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏங்களும் மந்திரிகள், சீஃப் மினிஸ்டர், இவங்க தான் பொறுப்பு. யார்கிட்ட போய் நம்ம நிக்கிறோம்னா அவங்க கிட்ட தான் போய் நிக்கிறோம். அப்ப அவங்கள தேர்ந்தெடுக்கிற, நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிற மிகப்பெரிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. பாருங்க எத்தனை போலீஸ் வண்டி ஒரு திருமண கூட்டத்துக்குங்க, அதுவும் அமைதியான திருமண கூட்டத்துக்கு எத்தனை போலீஸ் வண்டி வருது. இந்த மாதிரி ஜனநாயகத்தையா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம விட்டு சொல்றது? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மண்பலம், காற்று, இது எல்லாத்தையும் மாசுபடுத்துறாங்க, எல்லாத்தையும் சூறு அடிக்கிறாங்க, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு காலம்தான் இப்படியே அடிமையா வாழ்ந்துட்டு இருக்க போறோம்? இப்படி கேள்வி கேட்காம இருக்க போறோம்? எனக்கு புரியல. என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து நின்று, இல்ல இது என் மண், இது என் மக்கள், அவங்களுக்காக நான் செயல்பட போறேன், தியாகம் பண்ண போறேன்னு எப்ப இறங்குறோமோ, எப்ப களத்துல இறங்குறோமோ அப்பதான் தமிழகம் உருப்படும். அது வரைக்கும் தமிழகம் உருப்படும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஊழல்வாதிங்கிட்ட தான் மாட்டி முடிப்படும். ஏன்னா நல்லவங்களை உள்ள எடுத்துன்னு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா உள்ள வந்தா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்ற பயம் இருக்கு. ஏன் சொல்லுங்க? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாபக்கேடு எதுனா ஜாதி இல்லையா? இந்த ஜாதி ஓட்டுன்னு செத்துக்கிட்டு இருக்கும். மக்கள் போராட்டங்களுக்கு நான் போய் பார்க்கும்போது கூட, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா இந்த ஜாதிக்காரங்க அந்த தெருவில் இருக்காங்க, அந்த ஜாதிக்காரங்க அந்த தெருவில் இருக்காங்க, இவன் வந்து அவன் வர பண்றான், அவன் தான் இவன் வர பண்றான். இப்படி இருந்தா எப்படி நம்ம தமிழ்நாடு உருப்படுறது? எனக்கு புரியல. ஸோ மெயினா நம்மளுடைய உரிமைகள் என்ன, நம்மளுடைய கடமைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி உருப்பிடும் தமிழ்நாடு. ஸோ கட்சி அப்படின்ற கான்செப்ட் வேணான்னு சொன்னேன். சரி, ஓகே. அப்ப யாருக்கு தான் சார் ஓட்டு போறது, யாருக்கு ஓட்டு போறதுன்னு சொல்றதுக்கு நான் வரல. அது அவங்க யோசிச்சு பண்ண வேண்டியது. கேள்வி கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், யார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு மட்டும்
தெளிவா பாருங்க, அவ்வளவுதான் சொல்றோம் இப்போதைக்கு. இல்லையா? ஜனநாயகத்துல பயம் எதுக்குன்னே தெரியல. காக்கி சட்டையை பார்த்தவங்களும் பார்த்தவங்களும் நம்ம பயப்படக்கூடாது, வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு பார்த்தவங்களும் நம்ம பயப்படக்கூடாதுங்க. புரியுங்களா? அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். ஒரு அரசாங்கத்தை பார்த்து மக்கள் பயப்படுதுன்னா அது ஜனநாயகம் இல்லை, அது சர்வாதிகாரம். மக்களை பார்த்து எப்போ ஒரு அரசாங்கம் பயப்படுதோ அதுதான் உண்மையான ஜனநாயகம். சர்வாதிகாரம் தான் ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னா அங்க மக்கள் புரட்சின்றது நம்மளுடைய கடமையாகிறது. ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய கடமை. இங்க நிறைய பேர் அவங்க குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. யாராவது அவங்க பசங்களை கூட்டு வந்திருக்கீங்க? உள்ள இருக்கீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி முக்கியமான கூட்டங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும். ஏன்னா அவங்க தான் வருங்கால தலைவர்கள். அவங்களுக்கு புரியணும் ஜனநாயகம்னா என்னன்னு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, பிரச்சனை ஆகுதுன்னா அந்த பிரச்சனைல அவங்க இருக்கலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சு வளரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றி 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 வளர்த்து என்ன பண்றோம்? அவங்களுக்கு போராடுறதுக்கு, அவங்களுடைய உரிமைகளை கேள்வி கேட்கறதுக்கான எந்த ஆயுதத்தையும் நம்ம கொடுக்கறது இல்லை. அதை பத்தி என்னன்னு தெரியறதில்லை. ஏன்னா பயம், எதை பார்த்தாலும் பயம், எதுக்கு கேட்டாலும் பயம். என்னத்துக்கு பயம்னு எனக்கு புரியல. அப்படி என்ன பயந்து வாழணும்? அதுக்கு செத்துடலாமே. அப்படி வண்டி போட்டு வாழணுமா என்ன? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா கையேந்தி நிக்கிறோம், சார் இதை பண்ணி கொடுங்க சார். அவன் காசு கேட்கறான், கால் மேல கால் போட்டு காசு கேட்கறான், ஆனா கொடுத்துட்டு போறோம். நீ கொடுக்கும் போது நீ அவனுக்கு அடிமை, அதை புரிஞ்சுக்கோ. எப்ப நீ லஞ்சம் கொடுக்குறியோ அப்ப நீ அவனுக்கு அடிமை ஆயிட்ட. அடிமைத்தனத்திலே தான் வாழ போறோமா? திரும்பியே கேள்வி கேட்க மாட்டோமா? எப்ப கேள்வி கேட்போம்? ஏன்னா இந்த உலகமே நம்மளுடைய அடுத்த தலைமுறை கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு நல்ல உலகத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஏன்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க நல்ல படிப்பு சொல்லி தரணும், நல்ல காலேஜில் இருக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்லபடியா இருக்கணும், குழந்தை குட்டியோட ஆசைப்படுறோம். ஆனா அவங்க ஒரு நல்ல நாட்டை கொடுக்கணும்னு ஏன் யோசிக்க மாட்டோம்? இந்த நாட்டில் தானே வாழ போறாங்க அவங்க. அப்போ ஒரு நல்ல நாட்டை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமையா இல்லையா? நம்மளுடைய முந்தைய தலைமுறை செய்த தவறு இப்ப நம்ம அவசப்பட்டு இருக்கோம் இல்லையா? கேள்வி கேட்க மறுத்துட்டாங்க, கேள்வி கேட்க விடல, பயந்து போய் உட்காந்துட்டாங்க. இப்ப நம்ம அவசப்படுறோம். இப்ப நம்ம எழுந்து கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை. கேட்கணும், என்ன ஆனாலும் கேட்கணும். முகிலன் எங்கே இன்னும் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாசம் ஆச்சு அந்த மனுஷன் காணாம போய். நண்பர், ஒரு போராளி, நமக்காக போராடுறவங்க. எத்தனை மணல் கொள்ளை அடிக்கிறவங்களை நிறுத்திருக்காரு அவர். அதனால எத்தனை ஆறுகளை காப்பாற்ற முடிஞ்சது. அவர் இப்ப காணோம். ஒரு மாசமா எங்க போனார்? யார் கூட்டிட்டு போனார்? ஒன்றும் தெரியல. இதுதான் ஜனநாயகமா? இதுக்கு தான் ஓட்டு போடுறோமா? இதுக்கு தான் எலெக்ஷன் வைக்கிறாங்களா? யாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. அது நம்மளுடைய தப்பும் தான். ஏன்னா எப்ப ஒரு பிரச்சனை நடக்குதோ, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரோட்ல எப்ப நடக்குதோ அப்பதான் பயந்து சாவாங்க எல்லாம். அரசாங்கம் பயப்படும். பொள்ளாச்சியில் இப்ப இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா இன்னத்துக்கு அதிர வேணாம் இந்த கவர்மெண்ட். ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் வெளில வந்திருக்க வேணாம் இன்னத்துக்கு. கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஏன் அந்த அளவுக்கு சொரணம் எல்லாம் போயிடுச்சா நமக்கு? கொஞ்சம் பேர் வரீங்க, நாட்டை மாற்ற முடியாதா, என் மண்ணை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு. பல லட்சம் வரணும், பல கோடி மக்கள் வெளில வரணும். உண்மையான புரட்சிகள் அப்படிதான் நடக்கும். நல்லவங்க எல்லாரும் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் யார் இருக்கா போராடுறதுக்கு? அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது? அவங்க உயிரை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க, நம்ம தான் கவலை பண்ணோம். ஏன்னா அவங்களோட உயிருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க எல்லாம் தான். ஒவ்வொரு ஆக்டிவிஸ்டுக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி மக்கள் தான். ஏன்னா போராளியா இருந்தா உங்களால் சம்பாதிக்கலாம் முடியாது, அது மாத்திரம் பேர் சொல்லிடுறேன். ஏன்னா சம்பாதிக்கணும்னு போராட்டத்துக்குலாம் வராதிங்க, ஒன்றும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் போயிட்டு அடுத்த மாசம் பில்லு கூட எப்படி கட்டுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துப்போம். பட் ஆனா அதுல இருக்க ஒரு சந்தோஷம் எதுலையுமே வராது. மக்கள் பணியில விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க. காரு பங்களாலாம் தூக்கி பத்தோட்டில் கொட்டுங்க. அவன் பணத்தை வச்சுக்கிட்டு நைட்டு தூங்க முடியாம பில்லு சாப்பிட்டு உட்காந்துக்கிறான். வண்டியாக காசு வச்சுருக்கிறாங்க, ஆனா நைட்டு தூங்க முடியல.
மாத்திரையை போட்டு உட்காந்துக்கிறான், பிபி ஏறி நிற்குது ஆளாளுக்கு. ஆனா எளிமையா மக்களுக்காக வாழ்றவங்களை போய் பாருங்க, படுத்த உடனே அருமையா தூக்கம் வராங்க, நிம்மதியா தூங்குவாங்க. சமயம் நிறைய விஷயத்துல மாறணும். காசை மைய புள்ளியா வைக்கிறது தான் பிரச்சனையே இல்லையா? ஒரு கேள்வி கேட்கறோம்னு வச்சுங்களேன், இப்ப உங்களை யார்கிட்டயாவது வந்து தம்பி நீ என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டேன்னா உங்களோட பதில் என்ன வரும்? தம்பி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா உங்களோட பதில் என்ன இருக்கும்? என்ன வேலை பண்றீங்கன்றத சொல்வீங்க, கரெக்டா? ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய ஒட்டுமொத்த ஐடென்டிட்டியை அவன் வேலை பண்றது தானா? எனக்கு கேட்கிறேன். நீ எந்த விதத்துல சம்பாதிக்கிறன்றத சொல்லுன்றதோ கேள்வியா? நீ என்ன பண்ற? அந்த கேள்வியோட அடிப்படையை மாத்தணும். ஏன்னா அந்த கேள்வியோட அடிப்படை பணத்தை சம்பந்தப்பட்ட அடிப்படை. நீ என்ன பண்றப்பா? ஐடில வேலை செய்யற, இதுல பண்ற, அதுல பண்ற. எங்களை கேட்டாங்கன்னா மக்கள் பணி பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா வேலை முக்கியம் அப்படின்றதுனாலதான் தன்னுடைய கடமையை செய்யாம காவல்துறையினர் இருக்காங்க. கடமை எது? மக்களுக்காக இருக்கிறது. to serve and protect the people. ஆனா வேலை போயிடும்ன்றதுக்காக அவங்களோட கடமையை செய்யாம இருக்காங்க இல்லையா? எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாங்க. என்னங்க பண்றது, மேல இடத்துல இருந்து அழுத்தம் வருது அப்படின்றது. நான் கேட்கிறேன், மேல இடத்துல இருந்து சகாயமா இருக்கு அழுத்தமே இல்லையா? என்ன நேர்மையா இல்ல? ஏங்க உங்க ஐபிஎஸ்ல அது யாருமே இருக்க மாட்டாங்க? எனக்கு அதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஆங்கிலேயன் நம்மள எப்படி அடிமைப்பட்டான்னு நினைக்கிறீங்க? பல கோடி ஆங்கிலேயன் வந்தானா இந்தியாவுக்கு? இல்ல, கொஞ்சம் பேர் தான் வந்தான். நம்ம மொத்தமா அடிமையாக்குறதுக்கு நம்ம ஆளுங்களே போலீஸா ஆக்கி நம்மளை அடிமைப்படுத்தினான். அப்பவே நம்ம ஆளுங்க லத்திய கீழே போட்டு துப்பாக்கியை கீழே போட்டு என் மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு நான் துணை புரிய மாட்டேன்னு சொல்லியிருந்தானே எப்படி ஒரு மொட்டை விட்ட நாடையும் வந்து ஒரு சின்ன நாடு வந்து கைப்பற்றிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப வெள்ளக்காரனுக்கு துணையா நின்று நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, இப்ப கொள்ளக்காரங்களுக்கு துணையா இருந்து நம்மளை அடிமைப்படுத்த பாக்குறாங்க. எப்பவுமே அவங்க மேல கோவத்துல நான் பேச மாட்டேன். ஆனா அவங்க கிட்ட கேட்கிற ஒரு கேள்விதான், இந்த வேலை போச்சுன்னா வேற வேலை எடுத்துங்க. என்ன இப்போ பொழைக்கிறதுக்கு நம்மளால முடியாதா? என்ன கை கால் இருக்குல்ல? விவசாயிங்க செத்துட்டு இருந்த போது ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு விவசாயி நேரில் வந்து என்கிட்ட சொல்றாரு, பேசி முடிச்சுட்டு இறங்கும்போது சொல்றாரு, ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் குடும்பத்தோட. நான் தான் கேட்கிறேன் அவர்கிட்ட, ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பல தலைமுறைகளா நான் விவசாயியா இருந்தேன், நிலம் செத்து போச்சு, கையில காசு இல்ல, குடும்பத்தை பார்த்துக்க முடியல, கடன் ஏறிடுச்சு, எனக்கு வேற வழி தெரியல, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்றாரு. எங்க வேற என்ன பண்ணலாம்னா, இல்லங்க நான் பிறந்ததுல இருந்து இந்த உலகத்துக்கு சாப்பாடு போட வேண்டிய உன்னோட கடமைன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க, அந்த கடமை விட்டு போனதுக்கு நான் செத்து போலாம் அப்படின்றாரு. ஒரு ஏழை விவசாயிக்கு அந்த எண்ணம் இருக்கு, என் கடமையை விட்டு நான் செயல்படுறதுக்கு நான் செத்து போறேன் அப்படின்றாரு. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம். நமக்கு வேலை போச்சுன்னா ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை போச்சுன்னா வேற கம்பெனிக்கு போவோம், இல்ல வேற பிசினஸ் பண்ணுவோம், நம்ம பாட்டு மாதிரி எதை வேணா பண்ணலாம். ஆனா இவங்களுக்கு இருக்கிற சிந்தனைகளை பாருங்க, எப்படிப்பட்ட மக்கள் இந்த மக்கள். நம்ம பயணிக்கும் போது, தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கும் போது தான் தெரியுது. ராமநாதபுரத்துல அந்த வறட்சி இருந்த காலத்துல அவங்க போறேன், 15 நாளுக்கு ஒரு வாட்டி தான் தண்ணியே வருது அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு 15 நாளுக்கு ஒரு வாட்டி, அதுவும் கொஞ்சமா குடுத்துட்டு போறோம். நாங்க போறோம், அங்க எங்க தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு, தாகம் எடுக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கிராமத்துல அந்த முதல் வீட்டுல போய் கதவு தட்டுறேன், ஒரு பாட்டி வெளில வராங்க, வெளில வந்து அவங்க கிட்ட கேட்கிறேன், பாட்டி தாகம் எடுக்குது தண்ணி விடுன்னு. அந்த பாட்டி வெளில காமிக்குது, வீட்டுக்கு வெளில ஒரு பானைய, உங்களை மாதிரி ஆளுக்கு தான் தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கே 15 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது, யாரோ போற வரவங்க எடுத்து கொடுக்குறோன்னு தண்ணியை வெளில வைக்கிறாங்க, நம்ம வைக்கிறோமா இங்க? எப்படிப்பட்ட மக்கள்ல அதை பார்க்கும்போது அசிங்கமா இருக்குங்க. இப்படியும் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக போராடலன்னா, அவங்களுக்காக நம்ம இது இல்லைன்னா, அப்ப மனுஷனா பிறந்து வளர்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த நாடு மாறணும், மாறுற வரைக்கும் விடக்கூடாது. தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிட்டே இருக்கணும், தொடர்ந்து புரட்சி பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் எதிர்த்து, அநீதியை எதிர்த்து கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சிறு புரட்சி, அதை ஞாபகத்தில் வச்சுங்க.
பல லட்சம் பேர் ரோட்டுக்கு வந்து பண்ற பேர் தான் புரட்சி இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறீங்கன்னா உங்க லஞ்சம் கேட்கறான்னு தைரியமா நின்று கொடுக்க முடியாது, உனக்கு சம்பளம் தராங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு புரட்சி. அங்க பண்றது புரட்சி. உன்னை பார்த்து 10 பேர் திருப்பி கேள்வி கேட்பான். அப்படிதான் சமுதாயத்தை மாற்ற முடியும். தயவு செய்து தன்மானத்தை விற்காதீங்க, காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு என்ன பழக்கங்க இது? எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க அரசியல்வாதிங்க. 1000, 2000, 3000க்கு உங்க தன்மானத்தை வித்துட்டு இருக்கீங்க. ஓட்டுன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. நீங்க பாட்டு ஓட்டை வித்துருவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவன் வேலை செய்ய மாட்டா, கொள்ளடிச்சிட்டு இருப்பான். அவன் வாசல்ல போய் நின்று அவனை எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம்? கேள்வி கேட்டீங்கன்னா அதான் கொடுத்தலாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாயை முட்டு போன்னு சொன்ன மூஞ்ச எங்க வச்சுக்குவீங்க? எப்படி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க? என்ன ஒரு பழக்கம் இது? எந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்குது? நம்ம நாட்டில் மாத்திரம் நடக்குது. வயிறு எரியுது அதை பார்க்கும்போது. அதுவா ஜனநாயகம்? அப்ப அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்மளும் அவங்களோட சேர்த்து ஆக்கிட்டான்ல குற்றவாளியா. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒட்டுமொத்த பேர்ல நிறைய பேர் வந்து காசு வாங்கி ஓட்டு போடுறாங்க. இல்ல காசு வாங்காம ஓட்டு போடுறவங்க அதே தரத்துல தான் போய் ஓட்டு போடுறாங்க. என்னன்னே புரியல எனக்கு. பண்றவன் தப்பு பண்றான்னு தெரியுது, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவன் தான் நிக்கிறான்னு தெரியுது, இவ்வளவு ஊழல் பண்றாங்கன்னு தெரியுது, இருந்தா அவங்களுக்கே திருப்பி போய் ஓட்டு போட்டா நம்மளை விட மிகப்பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. வாஸ்தவமா இல்லையா? கெட்டவங்களை எடுத்துன்னு போயிட்டு அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு நீ நல்லவனா இருன்னு சொன்னா எப்படி சாத்தியம்? புரியவே இல்லை. இதான் ஜனநாயகமா? இப்படிதான் ஓட்டு போட போறோமா? இப்படியே ஓட்டு போட்டிருந்தாலும் 1000, 2000 வருஷம் ஆனாலும் நம்ம இப்படிதான் இருப்போம். இல்ல ஆக்சுவலா செத்துருவாங்க. ஏன்னா எல்லா வளத்தையும் சுரட்டி எடுத்துருவாங்க. அதனால அவ்வளவு வருஷம்லாம் இருக்க மாட்டோம் நம்ம. ஸோ அதனால ஏன்னா மற்றவங்களும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் இந்த ஒரு கலவரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. பட் மற்றவங்க பேசணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுனால வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, இது நம்ம மண், இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். வாழ்க்கையில் நம்ம வாழ்றதுக்கான முக்கியமான அர்த்தமே என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது தான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னோம்னா ஒரு சமுதாயமா மேலோங்கி வந்துட்டே இருப்போம். புரியுங்களா? ஏன்னா சின்ன வயசுல எங்க வீட்டில் யாருக்காவது பிரச்சனை உடனே ஒட்டுமொத்த தெருவும் சேர்ந்து வரும். இப்ப சமுதாயமே மாறிடுச்சுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியல, பிளாட்ல எதிர்க்க இருக்கிறவங்களே யாருன்னு தெரியல. ஒரு கூண்டுக்குள்ள போய் உட்காந்துட்டோம் நம்ம எல்லாரும். அது வந்து வெளியில வந்து இந்த சமுதாயத்தை ஒரு குடும்பமா பார்த்து, ஏன்னா எல்லா விஷயத்திலையும் அதை மாத்தோம். எல்லாருமே நீங்க குடும்பமா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்க அந்த சமுதாயத்தை. ஏன்னா உங்க பேர் எனக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் பாதையுடைய நிகழ்ச்சியில கூப்பிடுறீங்க, ஆசாசியா ஓடி வர. ஏன்னா இது ஒரு குடும்பம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு குடும்பம். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துகிட்டு தைரியமா கேள்வி கேளுங்க. உங்களுடைய உரிமைகள் என்னன்னு புரிஞ்சுங்க. இந்த ஜனநாயகத்துல தயவு செய்து அடிமையா மட்டும் வாழாதீங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்க, சரியா?